அடேங்கப்பா ஆர்சிபி, நீங்க எப்படா 7th பிளேஸ் வந்தீங்க? கூட இருந்த மும்பைய பிளே ஆஃப்ஸ்கார வக்கில்லாம வெளியே போயிட்டான். காலம் போன வயசுல இப்படி பிளே ஆஃப்ஸ்லாம் ட்ரை பண்ணலாமாடா ஆர்சிபி? ஆர்சிபி விசஸ் குஜராத் மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் 147க்கு ஆல் அவுட் ஆயிட்டானுங்க. உண்மையிலேயே ஆர்சிபி பவுலிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சா இல்ல குஜராத்தோட பேட்டிங் அவ்வளவு வீக்கா இருந்துச்சான்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல ஆர்சிபி பேட்டிங், விராட் அண்ட் டூப்ளேசி ரெண்டு பேருமே பவர் பிளேலயே 100 ரன் கிட்ட அடிச்சிட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜோஷ்வா ரெட்டில்ன்ற பவுலர் வந்து சும்மா 4 விக்கெட் பட்டுன்னு போட்டான். ஆர்சிபி ஒரு செகண்ட் ஆட்டங்கன்றுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்த ஆர்சிபி மொத்தமா காலி விட்டுருக்கோம். ஆனா அதுக்குள்ள தினேஷ் கார்த்திக் வந்து காப்பாத்தி விட்டாரு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. ஆர்சிபி வின் பண்ணி டேபிள் லாஸ்ட்ல இருந்து 7th பிளேஸ்க்கு வந்துருச்சு. இந்த மேட்ச் பார்க்கும்போது தாங்க தெரியுது, ஏண்டா மும்பை வெக்கமா இல்ல? நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா